உங்க blessings உங்க கிட்டயே தான் இருக்கு. உங்களுடைய சிஸ்டமேட்டிக் உங்க கிட்ட தான் இருக்கு. உங்களுடைய ரிசல்ட் உங்க கிட்ட தான் இருக்கு. பட் இவ்வளோ நாள் அது டிலே ஆயிருக்கு. ஏன் நான் என்னுடைய ஓன் அட்வான்டேஜை நான் யூஸ் பண்ணலை? காடு கொடுத்துருக்கிற எபிலிட்டியை நான் யூஸ் பண்ணலை. காடு கொடுத்துருக்க பவரை நான் யூஸ் பண்ணலை. பட் இப்போ வரைக்கும் யாரோ அட்வான்டேஜ் எனக்கு தேவைப்படுது, யாரோ ஒருவருடைய கைடன்ஸ் எனக்கு தேவைப்படுது, யாரோ ஒருத்தருடைய அனுமதி எனக்கு தேவைப்படுது. பட் இப்போ வரைக்கும் உங்களுடைய அனுமதி உங்க கையில தான் இருக்குன்னு உங்களுக்கு தெரியல. ஹலோ, எத்தனை பேர் என் கூட இருக்கீங்க? இப்போ வரைக்கும் உங்களுடைய அனுமதி உங்க கையில தான் இருக்குன்னு உங்களுக்கு தெரியல. பட் டுடே as a prophet I declare பண்றேன், உங்களுடைய வாசல் இப்பொழுதே ஓபன் ஆகட்டும். நீங்க உங்க அட்வான்டேஜ்ல இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. இந்த இடத்தை விட்டு நீங்க வெளியே போகும்போது உங்க அட்வான்டேஜை God யூஸ் பண்ண போறார். சொல்லுங்க, I receive in the name of Jesus. கொடுங்க பார்க்கலாம். God told Abraham, leave your country, your family, and your father's home, for the land that I will show you. எத்தனை பேருக்கு விளங்குது? இந்த இடத்தை விட்டு வெளியே போ. அதுக்கு இந்த ஊரை விட்டு போகணும்னு நான் சொல்ல மாட்டேன். God என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார், ஏய் இந்த இடத்தை விட்டு வெளியே போ. அடுத்தது நான் எந்த டிசிஷனையும் நான் மாற்றவே இல்லை. வித்தின் 20 days எல்லாத்தையுமே God சிஸ்டமேட்டிக்காக சேஞ்ச் பண்ணிட்டார். என் கூட இருக்கீங்களா? எஸ் ப்ராப்ளம். இட்ஸ் மை ஓன் அட்வான்டேஜ். எஸ் இன்னைக்கு God அதே சிஸ்டமேட்டிக் எக்கோவை மீண்டும் உங்களுக்கு கொடுக்கிறார். இந்த எக்கோ சிஸ்டம் இப்பொழுது என் கூட சேர்ந்து இந்த வார்த்தையை சொல்லுங்க, இப்பொழுது என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு நான் கட்டளையிடுகிறேன். மீண்டுமாக இப்பொழுது ஆசீர்வாதத்துக்கு நான் கட்டளையிடுகிறேன். இப்பொழுது என்னுடைய பதிலுக்கு நான் கட்டளையிடுகிறேன். இப்பொழுது என்னுடைய சொல்யூஷனுக்கு நான் கட்டளையிடுகிறேன். இப்பொழுது என்னுடைய காரியத்துக்கு நான் கட்டளையிடுகிறேன். That's it.